நல்லவை கேட்போம் நமது சேனலில் மனிதர்களின் கஷ்டங்களுக்கு யார் காரணம் என்பது பற்றி கேட்போம். பொதுவாக வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடுத்து அப்படின்னா, பகவான் இப்படி பண்ணிட்டான், என்ன சோதிக்கிறான், கடவுள் என்ன சோதிக்கிறான் அப்படின்லாம் சொல்கிறோம். அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், நல்லதே செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். இது யார் சொல்கிறது அப்படின்னு கேட்டால், யாருக்கு பகவான் இடத்துல நம்பிக்கை இருக்கோ, கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதான நம்பிக்கை இருக்கோ, அவர்கள் எல்லோருமே சொல்லக்கூடிய விஷயம், கஷ்டம் வந்த காலத்தில் ஏன் என்னை காப்பாற்றவில்லை என்பதுதான். அதனால்தான் இதை பயன்படுத்தி கொண்டு நாத்திகர்கள் கடவுள் என்பவன் ஒருவன் இல்லை, அதனால் அவன் எப்படி இல்லாதவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு நாஸ்திகர்கள்லாம் சொல்கிறான். இதுக்கு புராணங்களில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. பூமி அப்படிங்கிறது, அந்த பூலோகம்ங்கிறது தான் பூமி. அந்த பூமியை மையமாக வச்சுண்டு, மத்தியமமாக வச்சுண்டு, அதுக்கு மேலேயும் கீழே 7 உலகங்கள் அப்படின்னு சொல்லி 14 உலகங்கள் இருக்கிறத சொல்லியிருக்கு. இதுக்கு பிரபஞ்சம் அப்படின்னு பேர். இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்கள்லாம் தனித்தனியாக சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாமல், இந்த மனிதர்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது, அவர்களுடைய வளர்ச்சி, இதுக்கெல்லாம் புராணங்களில் இந்த லோகங்களை வச்சு தான் கணக்கிடப்பட்டிருக்கு. அதாவது உலகங்கள் 7: பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் அப்படின்னு பூமியிலேருந்து மேலே 7 உலகங்கள், பூமியிலேருந்து கீழே 7 உலகங்கள்: அதலம், விதலம், சுதலம், தலாதலம், மகாதலம், ரசாதலம், பாதாளம் அப்படின்னு. இப்போ மையப்புள்ளியா மத்தியமான அந்த நிலையில் இருக்கக்கூடியது, நடுவில் இருக்கக்கூடியது பூமி. இந்த பூமியை தான் வச்சுட்டு மேலையும் கீழையும் சொல்லியிருக்கு. இப்போ மேலே இருக்கக்கூடியவர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டால், தேவர்கள், தேவஜாதியை சேர்ந்தவர்கள். கீழே இருக்கிறதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால், இந்த அரக்க ஜாதியை சேர்ந்தவர்கள். இப்போ நடுப்புற இருக்கிறது யார்? மனிதர்கள், விலங்குகள், இதெல்லாம் தான். இப்போ மனிதர்கள் தான். ஏன்னா விலங்குகள்லாம் கூட நாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டால், தேவர்களுக்கு அவர்களுடைய நல்ல கர்மாக்களினால், நல்ல வினைப்பயன், புண்ணியமான கர்மாக்களை அதிகமாக செய்திருப்பதால் அதன் பலனாக அவர்கள் தேவத்தன்மையை அடைந்து தேவர்களாக இருக்கிறார்கள், சுகத்தை அனுபவிக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய கர்ம வினைகள் நன்றாக இருப்பதால், அதிகமாக இருப்பதால் அவருக்கு அந்த விதமான ஒரு பதவி கிடைச்சிருக்கு, அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேவர்கள் ஒரு புது கர்மாவை நமக்கு கொடுக்கும்படியான அதிகாரம் அவர்களுக்கு இல்லை, தேவர்கள் பண்ண முடியாது. விலங்குகள் எப்படின்னா, அதனுடைய இயல்பு, அந்த இயல்பு என்ன அப்படின்னா, அதுகளுக்கு ஆகாரம், உணவு, அதை சாப்பிட்டா தூக்கம், அப்புறம் உயிர் பயம், தன்னுடைய இனங்களை பெருக்கிக் கொள்வது, இவ்வளவு தான் தெரியும் அந்த விலங்குகளுக்கு. பசு, பட்சி, பிராணிகள் இதுகளுக்கெல்லாம். தேவர்களுக்கு அவருடைய வினைப்பயனாக அவர்கள் அதை அனுபவிக்கிறார்கள். ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்கான் கடவுள். இந்த பகுத்தறிவினால மனிதர்கள் மட்டுமே சுதந்திரமாக தன் விருப்பம் போல செயல்பட முடியும். இதனால தான் இவனுக்கு இந்த பகுத்தறிவுங்கிறதான ஒரு அறிவையும் கொடுத்து, தன் விருப்பப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிறதான ஒரு நிலையும் கொடுத்து, அந்த விருப்பப்படி வாழறதுக்கு பூமி அப்படிங்கிறதான அந்த பூமியையும் கொடுத்துருக்கான். இந்த பூமிக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால், கர்ம பூமி அப்படின்னு பேர். அதாவது இவன் செய்யக்கூடிய செயல்தான் கர்மா. அந்த செயலுக்கு தகுந்தார் போலவும் அவர்களுடைய எண்ணங்கள் என்ன நினைக்கிறதோ அதை தான் செய்ய போகிறான்.
அப்போ எண்ணங்கள் நன்றாக இருந்தால் நல்ல செயல்கள் நடக்கும். அதுக்கு யார் பொறுப்பு? யார் செய்கிறானோ அவன்தான பொறுப்பு. அப்போ மனிதர்கள் தானே செய்கிறார்கள். அப்போ மனிதர்கள் தான் அந்த கர்மத்திற்கும் கர்ம வினைக்கும் அதனுடைய பயனுக்கும் அவர்களுடைய சுகதுக்கத்துக்கும் காரணமானவர்கள் மனிதர்கள் மட்டும்தான். இப்போ கீழே இருக்கக்கூடியதான 7 உலகங்கள் அது ஒரே இருட்டாக இருக்கும். அந்த உலகங்கள்லாம் அப்படி உள்ளது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான மிருகத்தனமான குணங்கள் அதை சொல்கிறது தான் கீழே இருக்கக்கூடியதான அந்த 7 உலகங்கள். காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம், இப்படி இவைகள்னால ஏற்படக்கூடியதான எண்ணங்கள், அதில் மூழ்கி தவிக்கக்கூடியதான மனிதர்கள். அப்போ உருவத்தில் மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுடைய மனநிலைகள், எண்ணங்கள் இதெல்லாம் கீழ்மட்டத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியதான் பூமிக்கு கீழே உள்ளதான 7 விதமான உலகங்கள். பாதாளம் வரைக்கும் இவனுடைய புத்தி எங்கே போகிறது? பாதாளம் வரைக்கும் போகிறது. அதாவது கீழ்த்தரமான சிந்தனைகள், கீழ்த்தரமான புத்தி, கீழ்த்தரமான செயல்கள் இப்படி இருக்கக்கூடியது. அதை குறிக்கிறதுக்கு தான் கீழே 7 உலகங்கள். பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய உலகங்கள் 7. அது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், இதே மனிதர்கள் தான் தூய்மையான எண்ணங்களோடு, தூய்மையான மனதோடு தவம் செய்தல், தூய்மையான அறிவு, தெளிவான புத்தி, பேரன்பு, எல்லோரிடத்திலும் அன்பு, சுயநலம் இல்லாமல் இருப்பது, இவற்றையெல்லாம் காண்பிக்கக்கூடியது மேலே இருக்கக்கூடியதான 7 உலகங்கள். அதனால் ஒரு மனிதன் ஒரு தர்ம நெறியில் வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும், ஆன்மீகம் என்று சொல்லக்கூடியதான தெய்வ வழிபாடு, இதெல்லாம் அவனுக்கு மேலே மேலே வளரும்படியாக எண்ணங்கள் இருந்தால், இந்த வளரக்கூடியதான வழியை காண்பிக்கக்கூடியதான எண்ணங்களும் செயல்பாடுகளும் இருந்தால், அவன் தேவர்கள் மற்றும் ரிஷிகள் அந்த நிலைக்கு உயர்கிறான். அதை தான் வள்ளுவனும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று கூறினார். அதாவது எந்த உலகத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத யார் தீர்மானிக்கிறது? பகவான் தீர்மானிக்கிறானா அல்லது மனிதன் தீர்மானிக்கிறானா? அவன் தான் தீர்மானிக்கிறான். அவனுடைய கர்ம வினை, அவன் பண்ணக்கூடியதான புண்ணிய பாவங்கள் தான் அவனை மேல் உலகத்திற்கோ அல்லது கீழேயோ தள்ளுகிறது. அப்போ அவனுடைய கர்மா தான் அவனை தீர்மானிக்கிறது. அப்போ இவனுடைய செயல்பாடுகள் நன்றாக பக்தி வழியிலும் பகவானிடத்திலும் இருந்தால், நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்பாடுகளும் இருந்தால், இவனுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். அதனால் இவன் செய்யக்கூடியதான பாபத்தின் காரணமாக இவனுக்கு துன்பம் ஏற்படுறது. அந்த துன்பத்தை பொறுக்க முடியாமல் இறைவன் ஏன் என்னை காப்பாற்றவில்லை அப்படின்னு இவன் இறைவனை நொந்து கொள்கிறான். இறைவன் மேல் பழி போடுகிறான். இந்த உலகம் அப்படிங்கிறத ஒரு அடுக்குமாடி மாதிரி. அதில் மேலே போகிறது புண்ணிய கர்மாக்கள், புண்ணியங்கள், நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்களோட பண்ணினா அவனுடைய வாழ்க்கை உயர்கிறது, மேலே செல்கிறது. தாழ்மையான கீழ்மட்டமான செயல்பாடுகள், பாவங்கள் பண்ணினா அவன் கீழே இறங்குறான், ஏழ்மை நிலை அடைகிறான், கஷ்டத்தை அனுபவிக்கிறான், அவனால் மேலே வர முடியல. இதையெல்லாம் பகவான் என்ன பண்ணுறான்? கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கான். பகுத்தறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்கான், உலகத்தை கொடுத்துருக்கான், கர்ம பூமியை கொடுத்துருக்கான், நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகளை எடுத்து கொடுத்துருக்கான், நல்லவர்களை காமிச்சிருக்கான், நல்ல புஸ்தகங்களை எல்லாம் கொடுத்துருக்கான், அதை படிக்கும்படியாக பண்ணியிருக்கான். ஆனால் இவன் அதை பின்பற்றுவது இல்லை. இவன் சரியாக பின்பற்றக்கூடியவனுக்கு சரியான நிலையில், நல்ல மார்க்கத்தில், நல்ல வழியில் எல்லா நன்மைகளும் கிடைக்கிறது. இவன் தவறான பாதையில், தவறான மார்க்கத்தில் தவறை செய்தால் அதற்கான தண்டனை தான் கிடைக்கிறது. அதனால் இந்த ரெண்டுத்தையுமே பகவான் என்ன பண்ணுறான்? பார்த்துன்னு இருக்கான். சர்வசாட்சி சசாட்சி அப்படிங்கிற சாட்சியாக இருந்துன்னு இருக்கான். அப்போ மனிதனுடைய உயர்விற்கும் தாழ்விற்கும் என்ன காரணம்? அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய செயல்பாடுகள். அதனால் இவன் அந்த பகவான் மேலே பழியை போடக்கூடாது.
இவன் மேலே போகணுமா கீழே விழணுமாங்கிறது இவன் கையில் தான் இருக்குது. அதனால் விதைத்தவன் தான் அறுவடை செய்ய வேண்டும். இப்போ மனிதனுடைய கஷ்டங்களுக்கு துக்கங்களுக்கு காரணம் இவன்தான் அப்படிங்கிறது தான் இந்த நம்மளுடைய பகுத்தறிவானது நமக்கு சொல்கிறது. பகுத்தறிவுங்கிறது விவேகம்னு பேர். அந்த விவேகத்தை நல்லவர்களோடு சேர்ந்தால், ஆச்சாரியனிடத்தில் சேர்ந்தால், ஆச்சாரிய சம்பந்தத்தினாலும், படித்தவர்கள் கற்றவர்கள் அவர்களுடைய அனுபவத்தினாலும் அவர்களுடைய உபதேசத்தினாலும் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். மற்றவை நாளை கேட்போம்.